ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கலக்கிக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச குடமிளகாய், வெங்காயம் சேர்த்து அது கூடவே பன்னீரையும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை. எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வேணும்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ எனக்கு காரமாக வேணுங்கிற காட்டி தயிர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்டிக் எடுத்து அதில் நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் குத்தி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குடமிளகாய், பன்னீர், வெங்காயம், குடமிளகாய், பன்னீர் அப்படின்னு ஒரு 4 லேயராக குத்தி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. இதே போல் இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா கோத்து எடுத்துக்கலாம். இதில் நான் 5 லேயர் வச்சுருக்கேன். பெரிய ஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்டிக்கில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டிக்ஸ் எல்லாம் அது மேலே வச்சிடலாம். அது மேலே ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 4 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டு இது நல்லா வேக வச்சிடணும். இப்போது 4 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போது இதை கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நான் இப்போது டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன்.